கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் முடியும் பொழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய கடவுள் நம்மோடு கூட பேசுகிற கடவுள். சங்கீதக்காரன் 115ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது மிக அற்புதமாக அவர் குறிப்பிடுகின்றார். என்னவென்று சொல்லி, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி அவர் ஆளுகை செய்கிறவராக மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பேசும் பொழுது அவர் செவி கொடுத்து கேட்கிற கடவுளும், அவர் நாம் கேட்கின்ற காரியங்களுக்கு திரும்ப அவர் பதில் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த வசனம் முடியும் பொழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன காரியத்தை கடவுள் இங்கே சொல்லுகிறார் என்றால், ஒரு வியக்கத்தக்க விஷயத்தை கடவுள் சொல்லுகின்றார். நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தை கடவுள் சொல்லுகின்றார். யதார்த்தம் இல்லாத ஒரு காரியத்தை கடவுள் இங்கே சொல்லித் தருகிறார். அது என்ன? 3 அரசர்களாக கூடி ஒரு அரசனை எதிர்ப்பதற்காக போருக்கு செல்லுகின்றார்கள். வனாந்தரமான பகுதி. சற்றேறக்குறைய 7 நாட்களுக்கு மேலாக அவர்கள் அந்த வனாந்திரத்தில் திரிகின்றார்கள். அதை நிமித்தமாக அவருக்கு மிகுந்த தாகம் உண்டாகிறது. அப்படி தாகம் வந்த உடனே களைப்படைந்தவர்களாய் இப்பொழுது எந்த நிலைக்கு இந்த 3 ராஜாக்களை சார்ந்தவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த எதிர்த்து யாரை போரிடச் சென்றார்களோ அவர்களை மேற்கொள்வதை விட நாம் தாகத்தினால் மடிந்து விடுவோமோ என்கிறதான மரண பயம் வந்துவிடுகிறது. அப்பொழுது அவர்கள் கடவுளை தேடி போகின்றார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளிடத்தில் விசாரிக்க வேண்டுமென்றால் அவருடைய தீர்க்கதரிசி இடத்தில் போவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படித்தான் அவர்கள் சென்று தீர்க்கதரிசியை சந்தித்து அவர்களுடைய காரியங்களை வைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய தேவைகளுக்காக அல்லது அவருடைய பிரச்சனையை எப்படி கடவுள் தீர்க்கப் போகிறார் என்பதை தான் நாம் வாசிக்க கேட்ட வசனமாக அங்கே இந்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்படுகிறது. என்னவென்று, நீங்கள் இவர்களுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் தேவை என்றால் ஒரு இயல்பாக நடைபெறுகின்ற காரியம் என்ன? தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு நாம் தேடி செல்ல வேண்டும். ஒருவேளை நதி ஓடிக்கொண்டிருக்கிற இடமாக இருக்கலாம், ஊற்றுகள் இருக்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது கிணறு இருக்கின்ற இடமாக இருக்கலாம். அந்த இடங்களிலெல்லாம் சென்றால் என்ன செய்யும்? தண்ணீர் இருக்கும். அந்த இடத்தில் சென்று அவர்கள் அந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது யாராவது அந்த கிராமங்களில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கலாம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடைபெறுகிறதான இயல்பான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் இங்கே கடவுள் பேசும் பொழுது அவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லித் தருகிறார். என்ன? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்களுடைய மிருக ஜீவன்களும்
குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகின்றார். மக்கள் எல்லாரும் வியக்கின்றார்கள். இது என்ன வார்த்தை இது? தண்ணீர் வேண்டும் கிடைக்குமா என்று வந்த இடத்துல இவர் சொல்லுகின்றார், காற்றும் இருக்காது, மேகத்தை கொண்டு வருகிற காற்றும் வராது, மழையை கொண்டு வருகிற மேகமும் இருக்காது, மழையும் பொழியாது. ஆனால் நீங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இந்த இடத்துல வரும். நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறாரே. நம்புவதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்படியானால் உண்மையாகவே இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானா என்கிறதான எண்ணங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்திருக்கும். ஆனால் யோசபாத் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கின்றார். அதற்கு அடுத்தடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் நிரப்புகிறது. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த மக்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான பாடம் என்ன தெரியுமா? கடவுள் பேசும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் அல்லது நீங்களும் நானும் எதிர்பார்ப்பதற்கு அனுகூலமாக கடவுள் பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கடவுள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அனுகூலமான சூழல்கள் அங்கே இல்லாமற் போனால் கூட நீங்கள் கர்த்தர் சொன்னது நிமித்தமாக அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆபிரகாம் போன்ற அநேக கடவுளுடைய தாசர்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட நம்புவதற்கு ஏதுவில்லாத கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரலாம். அதே நேரத்தில் நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, நமக்கு இருக்கிறதான வியாதி, நமக்கு இருக்கிற பண நெருக்கடி, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற சவால்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனிமேலா நடக்கப் போகிறது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு அவ்வளவாய் சோர்ந்து போயிருக்கலாம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கிற சூழ்நிலையிலும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்கும் பொழுது என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அங்கே அற்புதங்கள் நடக்கும். இந்த அரசர்களுடைய வாழ்க்கையில் கூட அதுதான் நடக்கின்றது. 7 நாட்களாய் வனாந்தரத்தில் திரிந்து தாகத்தாலே மரிக்கின்ற சூழ்நிலைக்கு வருகிற அந்த மக்களிடத்தில் கடவுளுடைய வார்த்தை வருகிறது. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படியே அந்த காரியம் நடக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய தாகம் தீர்க்கும்படி தண்ணீர் கொடுக்கப்படும். எப்படி கொண்டு வருவது? அது அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, உங்களுக்கு சுகத்தை எப்படி கொண்டு வருவது, பொருளாதாரத்தில் உங்களை எப்படி உயர்த்துவது, உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை எப்படி கொண்டு வருவது, உங்களுடைய தொழிலை எப்படி ஆசீர்வதிப்பது, உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை எப்படி கொண்டு வருவது, உங்களுக்கான நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துவது, கொண்டு வருவது, எல்லாம் அவருக்கு தெரியும். இன்றைக்கு அதற்கான எந்த அடையாளங்கள் கூட இல்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கடவுள் தாமே அவ்விதமாய் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி அவர் ஒருவரே ஆண்டவர் என்பதை அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.